தக்காளி சாப்பாடு இன்றைக்கி செஞ்சிடலாம். என்னென்ன போடு எடுத்து போடு. தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான தக்காளி, அவ்வளோதான். தக்காளி கழுவிடு, கழுவி அந்த குண்டால போடு. அவ்வளோதான். 4 அரிஞ்சிக்கலாம் தக்காளியை. தக்காளி ரெடி. அவ்வளோதான். தக்காளி சாப்பாடுக்கு தேவையான வெங்காயம், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே இதில் இருக்குது. ஆனியனை இப்போ கட் பண்ணிக்கலாரு. ஒரு 3 மிளகா பெரிய மிளகா எடுத்து வெங்காயம் பூண்டு இல்லை அதிலே போட்டு ஆட்டிடலாம். போட்டு புதினா தலை போட்டாச்சு. அடுத்தது மிளகா போடு. ஓகேவா? தக்காளி சொல்லிட்டு தக்காளி எவ்வளோ போடணுங்கிறது தெரியாதா? 2 மிளகா போட்டாச்சு. அடுத்து 3 பச்சை மிளகா போட்டுருக்கு. தக்காளி ஊற்று. ஊற்று. ஊற்று ஊற்று ஊற்று. மசாலாவா? மஞ்சள் கொஞ்சம், மஞ்சத்தூள், தண்ணி ஊற்று. கொத்தமல்லி தூள் போதும். வாழை இலை அறுத்துக்கலாம்.
தக்காளி சாப்பாடு எப்படி ஹீட்டில் வச்சிடலாம். வாழை இலை வை. வாழை இலை வச்சோம்னா அது 2 தம் கரெக்டாக இருக்கும். போடு. வாழை இலை வச்சு முடியா? வை. இந்த வாழை இலையில் வச்சு மூடுறதுனால அந்த சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டு வாழை மரம் தான் அது. பக்கத்தில் செடி. எது வேணுங்கிறது எடுத்துக்க. நிறைய வாழை இலை இருக்குது. சாப்பாடு நல்லா வந்திருக்கு பாரு. சூப்பராக இருக்கா. வாவ், கிரிஸ்பி. சூப்பராக இருக்குது. வெரி நைஸ்.